சுமார் 70 ஆண்டுகளா பல விஷயத்துல முன்னிலை வகிச்ச ஒரு பெரிய சக்தினா அது சோவியத் யூனியன் தான். அதுவும் குறிப்பா பலவிதமான கருவிகளை புதுசா உருவாக்குறதுல சோவியத்தை அந்த காலத்துல அடிச்சுக்கவே முடியாது. சோவியத் யூனியன்ல உருவாக்குன பல கருவியும் எந்திரமும் இப்பவும் நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுல சில தனித்துவமான எந்திரங்களை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. 2B1 ஓகா பார்த்த உடனே நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப நீளமான பேரலோட இருக்க இதுதான் 2B1 ஓகா அப்படிங்கிற சோவியத் பீரங்கி. இத 1957 சமயம் அமெரிக்காவோட பனிப்போர் ஆரம்பிச்ச காலத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அமெரிக்கா அட்டாமிக் ஆனிமார்டரை அறிமுகம் செஞ்சிருக்கு. அது 280 மில்லிமீட்டர் அட்டாமிக் ஷெல்ஸை தோட்டாவா பயன்படுத்தி சுட்டு அந்த காலத்தோட ரொம்ப பயங்கரமான அணு ஆயுத தாக்குதல் கருவியா இருந்திருக்கு. அதுக்கு போட்டியா தான் சோவியத்துல இந்த 2B1 ஓகாவை தயாரிச்சாங்களாம். இந்த பீரங்கி மாதிரியான ஆயுதத்துல பேரல் 65 அடி நீளத்துக்கு இருக்கும். இதுல அந்த பேரல் மட்டுமே மற்ற சாதாரண முழு பீரங்கியை விட 2 இல்ல 3 மடங்கு பெருசு. இந்த நீளமான பேரலை வச்சு 2B1ஆல 420 மில்லிமீட்டர் 748 கிலோ எடை இருக்க அணு ஆயுதத்தை அதிகபட்சமா 45 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஏவ முடியும். ஆனா இந்த அதிக சக்தி தான் அதோட பிரச்சனையும். இதோட ஒவ்வொரு தோட்டாவும் அதிக எடையோட இருந்ததால அதை லோட் பண்ணவே அதிக நேரம் ஆகும். இதனால 2B1 ஒரு முறை சுட குறைஞ்சது 5 நிமிடம் ஆகும். அதுவும் இல்லாம அப்படி அதிக கனமான தோட்டாவை அதிக சக்தியை வச்சு சுடுறதால வர்ற ரீகாயில் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும். அந்த அதிகமான ரீகாயில் ஃபோர்ஸ் மொத்த பீரங்கியையும் பின்னோக்கி ஆட வச்சு பின்பகுதியில் இருந்த என்ஜின், கியர் பாக்ஸ் மாதிரியான விஷயங்களையும் சேதப்படுத்தி இருக்கு. இந்த காரணங்களால 1960களில் இந்த டிசைன் சரி வரலன்னு 2B1ஓட திட்டத்தை நிறுத்திட்டாங்களாம். ஸ்வெனோ ப்ராஜெக்ட் 1930களில் முதல் உலக போரோட அனுபவங்களை அடிப்படையா வச்சு 2ஆம் உலக போர் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா வான்வெளி ஆயுதங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு சோவியத் அரசு அப்போவே நினைச்சிருக்கு. இதுக்காக அவங்க கொண்டு வந்தது தான் ஸ்வெனோ ப்ராஜெக்ட் இல்ல செயின் லிங்க் ப்ராஜெக்ட். அதுல ஒரு பெரிய பாமர் பிளேனை மாடிஃபை பண்ணி அது பாமை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா சின்ன அளவுல இருக்க பல போர் விமானங்களை எடுத்துட்டு போற மாதிரி செஞ்சாங்க. இதை அவங்க செஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எரிபொருள் செலவை கம்மி பண்ண. ஏன்னா 5 சின்ன போர் விமானம் பறக்க தேவையான எரிபொருளை விட அந்த 5 போர் விமானங்களையும் சுமந்துக்கிட்டு ஒரு பெரிய பாமர் பிளேன் பறக்க கம்மியான எரிபொருள் தான் தேவைப்படுமா. இந்த ஸ்வெனோ ப்ராஜெக்ட்ல உருவான அந்த மாடிஃபைட் பாமர் பிளேன் மொத்தமா 5 சின்ன போர் விமானங்களை வானத்துல பறக்கும் போதே தன்னோட இணைச்சுக்கிட்டு போர் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விடும். அது போக வானத்துல பறக்கும் போதே சின்ன விமானங்களுக்கு ரீஃபியூலும் பண்ணும். இந்த வினோதமான பிளேனை சோவியத் எதிர்பார்த்த மாதிரியே 2ஆம் உலக போர் வந்ததும் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தினாங்களாம். அப்போ அது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்ததால ஸ்வெனோ ப்ராஜெக்ட்ல உருவான அந்த விமானத்தை ஒரு கட்டத்துக்கு மேல டெவலப் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்களாம். அதனாலதான் இப்போ அது இல்ல. ஆண்டனோவ் A40 சோவியத்தோட ஆண்டனோவ் A40ங்கிற இந்த விஷயத்தை முதல்ல பார்க்கும்போது இது பிளேனா, பீரங்கியா இல்ல இது ஏதாவது எடிட் பண்ணின போட்டோவான்னு ரொம்பவே குழப்பமா இருக்கும். ஆனா உண்மையில இது உண்மையாவே சோவியத்துல தயாரான ரெக்கையுள்ள பீரங்கி. இந்த வினோதமான ஆயுதத்தை 2ஆம் உலக போர் சமயம் பீரங்கியை போர்க்களத்துக்கு சீக்கிரமா கொண்டு போக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முதல்ல பெரிய விமானத்துல பீரங்கியை ஏத்திட்டு போய் அதை வானத்துல இருந்தே நேரடியா போர்க்களத்துக்குள்ள போட முடியுமான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அது அந்த அளவுக்கு நல்ல முடிவை தரல. அப்புறமா 1942ல ஓலக் ஆண்டனோவ் அப்படிங்கிற டிசைனர் தான் சாதாரண பீரங்கியில தேவைப்படும் போது மட்டும் பொருத்துற மாதிரி ஒரு விமான ரெக்கை அமைப்பை டிசைன் பண்ணியிருக்காரு. இப்படி ரெக்கை பொருத்தின பீரங்கிய பெரிய பிளேனுக்கு பின்னாடி கட்டி வானத்திலேயே அதை இழுத்துட்டு போய் தேவையான இடத்துல இறக்கி விட முடியும். இதுல அந்த பீரங்கியில ரெக்கை அமைப்பு இருக்கதால அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம தரையிறங்கும். இந்த டிசைன் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சுது. இருந்தாலும் அதுல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை தொடராம விட்டுருக்காங்க. இந்த முடிவுக்கு மத்தவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆனா டேங்க் டிரைவர் கண்டிப்பா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பீரங்கியை வான்வழியா கொண்டு வரும்போதும் அதை கீழே போடும் போதும் டிரைவர் அதுக்குள்ளதான் இருப்பாங்களாம். மில் மீட்டன் அதிகமான எடையுள்ள ஆயுதம் மற்ற பொருட்களை எல்லாம் வேகமா வான்வழியா இடம் மாத்த சோவியத்துல உருவாக்குன ஒரு ஹெவி லிஃப்ட் வகை ஹெலிகாப்டர் தான் மில் மீட்டன். இதை பார்க்கும்போது சிலந்தையோட காலையும் ஹெலிகாப்டரையும் சேர்த்து உருவாக்குன
ஏதோ பொம்மை மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப பலமான, அதோட வேலையை சரியா செய்யக்கூடிய ஹெலிகாப்டர். 1950களில் இந்த ஹெலிகாப்டரை அறிமுகப்படுத்தும் போது இதுதான் ரொம்ப பெரிய பலமான ஹெலிகாப்டரா இருந்துதான். மில் மீட்டர்னால அதிகபட்சமா 15 டன் எடை வரைக்கும் இருக்க பொருட்களை தூக்கிக்கிட்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரோட உயரமான கால்கள்ல கீழ்ப்பகுதியில் இருக்க இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மை இணைச்சி அதுலதான் ட்ரக், பீரங்கி இப்படி பலவிதமான பொருட்களை ஏத்துவாங்க. அதை இந்த ஹெலிகாப்டர் பிரச்சனை இல்லாம தூக்கிக்கிட்டு பறக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த ஹெலிகாப்டர் முழு கட்டிடத்தை தூக்கிக்கிட்டும் பறந்திருக்கு. அந்த காலத்துல பல ஏர் ஷோவில் கலந்துகிட்ட மீட்டன் ஹெலிகாப்டர் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்திச்சான். அப்போ மொத்தமா 55 மீட்டன் ஹெலிகாப்டரை தயாரிச்சிருக்காங்க. அதுல சிலது 2013 வரைக்குமே பயன்பாட்டில் இருந்திருக்கு. K-84 எக்காட்டரின்பர்க் 1950களில் இருந்து 1997 வரைக்கும் முதல்ல சோவியத் அரசும் அப்புறமா ரஷ்யாவும் அணு உலை மூலமா செயல்படுற மாதிரி மொத்தமா 245 நீர்மூழ்கி கப்பலை தயார் பண்ணியிருக்கு. இது அப்போ எல்லா நாட்டோட நீர்மூழ்கி கப்பலையும் சேர்த்தா வர்ற எண்ணிக்கையை விட அதிகம். ஆனா இந்த அதிக ஆர்வமே ஒரு மோசமான அணு ஆயுத விபத்தை கிட்டத்தட்ட உருவாக்க பார்த்திருக்கு. 2011ஆம் ஆண்டு K-84 எக்காட்டரின்பர்க் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்ல சில பராமரிப்பு பணி நடந்திருக்கு. 1982ஆம் ஆண்டு தயாரான அந்த நீர்மூழ்கி கப்பலோட நீளம் 550 அடி. அதை இயக்க 2 அணு உலை அதுல இருக்கும். இதால 16 அணு ஆயுதங்களை எடுத்துட்டு போகவும் ஏவவும் முடியும். அப்படிப்பட்ட இந்த சப்மரீன்ல பராமரிப்பு பணிக்கு நடுவுல வெல்டிங் பண்ணும்போது அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சான். இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அந்த சப்மரீன் தீப்பிடிச்ச சமயம் அதுல 4 நியூக்ளியர் மிசைல் இருந்திருக்கு. நல்ல வேளையா அதுவும் தீப்பிடிச்சு வெடிக்கிறதுக்கு முன்னாடி தீய அணைச்சிட்டாங்க. ஒருவேளை அது வெடிச்சிருந்தா அதோட விளைவு செர்னோபில் விபத்து மாதிரியே ரொம்ப மோசமா இருந்திருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அந்த தீ விபத்துல K-84ஓட முன்பகுதி பலமா பாதிக்கப்பட்டிருந்தது. அதோட வெளிசுவர் சிதஞ்சி உள்ள இருக்க பெரிய சோனாரோட அது பார்க்க கிட்டத்தட்ட வாயில எதையோ கவ்விக்கிட்டு இருக்க திமிங்கலம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து கையை தூக்குங்க. M15 பெல்ஃபகார் பொதுவா உலகத்தோட ரொம்ப அசிங்கமான பிளேன் அப்படின்னு சொல்லப்படுற M15 பெல்ஃபகார் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்த மாதிரி ராணுவ பயன்பாட்டுக்காக இல்லாம விவசாய பயன்பாட்டுக்காக தயாரிச்ச கிராப் டஸ்டர் வகை விமானம். ஏற்கனவே இருந்த AN-2 பைப்ளேனோட இடத்தை பிடிக்கிற மாதிரி தான் இந்த M15 பெல்ஃபகார் பிளேனை ஒரு மேம்பட்ட விமானமா உருவாக்குனாங்களாம். ஆனா முதல் பார்வையிலேயே AN-2வை விட M15 பெல்ஃபகார் சிறப்பா இல்லைன்னு தான் தோணும். அதோட உண்மையான நிலவரமும் அதுதான். இந்த M15 பிளேன்ல அதிக சக்தி வாய்ந்த என்ஜினை பொருத்தி இருந்தாங்க. பொதுவா அந்த மாதிரி என்ஜினை வேகமா பறக்க வேண்டிய பிளேன்ல தான் பொருத்துவாங்களாம். அப்படி இருக்கும்போது அதை கம்மியான உயரத்துல மெதுவா பறக்க வேண்டிய விவசாய பிளேன்ல பொருத்தினதால அந்த பிளேனால சிறப்பாவே செயல்பட முடியல. இந்த M15 பிளேனோட மேலையும் கீழையும் உள்ள ரெக்கைகளுக்கு நடுவுல இருக்க டேங்க்ல ஒரே நேரத்துல அதிகபட்சமா 3 டன் பூச்சி மருந்தை எடுத்துட்டு போக முடியும். இந்த ஒரு விஷயம் தான் M15 சிறப்பான பிளேன் அப்படின்னு நிறைய பேரை ஆரம்பத்துல நினைக்க வச்சிருக்கு. அதுவே மற்ற விஷயங்களை பார்த்தா இதோட ரேஞ்ச் 398 கிலோமீட்டர். அதுவே இது போட்டி போட்ட AN-2ஓட ரேஞ்ச் 845 கிலோமீட்டர். M15ஓட என்ஜினும் அதுக்கு பொருத்தமானதா இல்ல. அந்த என்ஜினோட விலை, அதை இயக்கும் போது ஆகிற செலவு, அதோட பராமரிப்பு செலவு இது எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. ஆனா அவ்வளோ செலவு செஞ்சும் அது எதிர்பார்த்த மாதிரி சரியா வேலை செய்யல. அதனால 1981ஆம் ஆண்டு M15 பெல்ஃபகாரோட திட்டத்தை நிறுத்திட்டாங்களாம். ப்ராஜெக்ட் எக்கிப் பறக்கும் தட்டை பார்த்ததா பலரும் பல சமயம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே உண்மையானு தெரியல. இருந்தாலும் சோவியத் யூனியன்ல பறக்கும் தட்டு உண்மையாவே கடந்த காலத்துல இருந்திருக்கு. எக்கிப் அப்படிங்கிற பேர்ல உருவான அந்த வினோதமான விமானம் படத்துல எல்லாம் வர்ற ஏலியன் பறக்கும் தட்டோட நல்லாவே ஒத்து போகுது. 1978ல இதோட வேலையை ப்ராஜெக்ட் எக்கிப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மற்ற பிளேன் மாதிரி ரெக்கை, ஃபியூசலாஜ்லாம் இல்லாம தனித்துவமா இருக்கு. எக்கிப்போட கீழ்ப்பகுதியில தான் ஒரு என்ஜின் இருக்குமா. அது மூலமா காத்த கீழ் நோக்கி தள்ளி தான் எக்கிப் மேல பறக்குமா. அதனால இதால செங்குத்தாவே டேக் ஆஃபும் லேண்டிங்கும் ஆக முடியும். அதுவும் தரை, தண்ணி இப்படி எல்லா விதமான இடத்துலையும். எக்கிப்போட புரோட்டோடைப்பை சோதனை செய்யும் போது அது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. அதை விட முக்கியமா அதோட காலத்துல இருந்த மற்ற விமானங்களை விட எக்கிப் ரொம்ப கம்மியான எரிபொருளை தான் பயன்படுத்திச்சான். அதனால அந்த புரோட்டோடைப்போட வெற்றிக்கு அப்புறமா
அதுலயே பெருசா 400 பயணிகள் போற மாதிரி, சரக்குகளை கொண்டு போற மாதிரி இப்படி இன்னும் சில மாடலை உருவாக்குற வேலையும் நடந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள சோவியத் யூனியன் கலைஞ்சதால இந்த எக்கிப் ப்ராஜெக்ட அதுக்கு மேல செய்யாம பாதியிலேயே விட்டுட்டாங்களாம். ஒருவேளை இது மட்டும் பாதியிலேயே நிக்கலன்னா இப்போ விமான பயணம் வேற மாதிரி கூட இருந்திருக்கும். ZVM-2901 பொதுவா எல்லா விதமான நிலப்பரப்புலையும் போற ஆல்டரைன் வெஹிக்கிளோட சக்கரம் ஒன்னு கேட்டர்பில்லர் ட்ராக்கா இருக்கும், இல்ல அளவுல ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஏன் அப்படி மட்டும்தான் இருக்கணுமா? வேற மாதிரி இருந்தா என்ன தப்புன்னு 1970கள்ல சோவியத் என்ஜினியர்ஸ் நினைச்சதால உருவானதுதான் ZVM-2901 அப்படிங்கிற இந்த வினோதமான ஆல்டரைன் வெஹிக்கிள். இதோட சக்கரம் பெரிய பெரிய ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது சுத்தும் போதுதான் இந்த வாகனம் நகருது. ZVM-2901ஆல சாதாரண பாதை போக மண், கரடு முரடான இடம், சேரும் சகதியுமான சதுப்பு நிலம், தண்ணிக்கு மேல இப்படி எல்லா இடத்துலயும் போக முடியும். இந்த ஏடிவில பல விஷயம் சிறப்பா இருந்தாலும் அதுல ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை அதோட வேகம். இதுல 152 ஹார்ஸ் பவர் சக்தியுள்ள என்ஜின் இருந்தாலும் அது அந்த நீளமான ஸ்க்ரூ மூலமா வெளிப்படுறதால இந்த வாகனம் மெதுவா தான் நகரும். அது தரையில அதிகபட்சமா மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகமும், அதுவே தண்ணியில வெறும் 10 கிலோமீட்டர் வேகமும் தான் போகும். இந்த அதிகமான வேகத்தாலேயே ZVM-2901ஓட ப்ராஜெக்ட் வெற்றி அடையல. இருந்தாலும் இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா தனித்துவமான வாகனமா காட்சியளிக்குது. இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச சோவியத் கருவி எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிரீஃப்கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.